நாங்கள் இவ்வளோ லாஸ்ட் மினிட்ல இன்ட்ரோ கொடுத்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சரி இன்ட்ரோவே கொடுக்காம ஏர்போர்ட் போயிடலாமான்ட்டு பார்த்தோம். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து கடந்த சில வாரங்களா வந்து இதுதான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஸ்ரீலங்காவுக்கு கிளம்புறோம். வெக்கேஷனுக்கு இல்லை, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு கல்யாணம். ஸோ அந்த கல்யாணம் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா போகிறோம். ஆக்சுவலாக வந்து முன்னாடி இருந்து பர்ச்சேஸ்லாம் நான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மோத்தி வந்து பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவரோட கால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், போக முடியுமா இல்லையா, இது எல்லாமே எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து தெரிஞ்சிச்சு. அதனால தான் ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்து எதுவுமே பிளான் பண்ணல. லாஸ்ட் ஒரு 2-3 வாரத்தில் பிளான் பண்ணி டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்னும் 10 மினிட்ஸ்ல நாங்கள் டாக்ஸி ஏறணும். இன்னைக்கு வந்து வீக் டே, இன்னைக்கு தேர்ஸ்டே ஆயிடுச்சு. சண்டே வந்து கல்யாணம். ஸோ நாளைக்கு காலையில் நாங்கள் போய் இறங்கினதுலேருந்தே ஈவெண்ட் இருக்குங்க. மெஹந்தி, முகூர்த்த கால், பெண் அழைப்பு, இது எல்லாமே நாளைக்கு மார்னிங்லேருந்து அடுத்தடுத்து நடக்குது. எல்லாருமே நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க நம்ம ஃபேமிலியில. ஸோ எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காக்கு. இந்த ஸ்ரீலங்கா ஸ்டோரி, ஏன் ஸ்ரீலங்கா, இது எல்லாமே வந்து நம்ம போக போக பேசுவோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, எவ்வளோ தூரம் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஈவெண்ட் வந்து அழகாக கொடுக்குறேன். பட் நாங்கள் வந்து எப்படி ரெடி ஆகிறோம், நாங்கள் என்னென்ன ட்ரெஸ்லாம் வேர் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அப்படியே லாங் வீடியோ இல்லைனாலும் ஷார்ட்ஸ்லயாவது நான் வந்து கொடுக்க பார்க்குறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ கிளம்பி வந்து ஏர்போர்ட் போகலாம். அண்ட் ஏர்போர்ட் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஸோ அங்கங்க கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நேரம் ஸ்ரீலங்காவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். And we also have a new family member with us coming today. ஆமாம், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் நாங்கள் அள்ளி கட்டிட்டு வந்து நாங்கள் வந்து போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஆல் ரைட், நாங்கள் உள்ளே வந்துட்டு செக்இன்லாம் முடிச்சுட்டு லேண்டிங்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்கள் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணிங்க. ஆனால் 1 மணி நேரம் டிலே. மலேசியன் ஏர்லைன்ஸ் 1 மணி நேரம் டிலே. அதுக்கப்புறம் 11:30க்காவது டேக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 12 மணிக்கு தான் டேக் ஆஃப் பண்ணாங்க. அண்ட் கொலம்போ நாங்கள் ரீச் ஆகும்போது நைட்டு வந்து 12:30 மணி. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலேசியா டைம் 2-2:30 மணி இருக்கும். ஃபுல் சுத்தமாக தூக்கமே இல்லை. ஏன்னா 3.5 மணி நேரம் ஃப்ளைட் ஜேர்னி தாங்களா, அதனால தூக்கமே இல்லை. ஆனால் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து வந்தவங்களும் வந்துட்டாங்க, கனடாலேருந்து வந்த ஃப்ளைட்டும் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் மீட் பண்ணோன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் குஷி ஆகிட்டோம். டைம் வந்து 2 o'clock எங்கள் டைம். ஸ்ரீலங்கா டைம் வந்து 11:12 ஆச்சுங்க, 12:30. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சொன்னாங்க வேன் வந்துருச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 12:30 மணி. ஆனால் நான் பயங்கரமாக இருந்துச்சுங்க, ஜேன்னு தான் இருந்துச்சு ஏர்போர்ட்டு. அண்ட் எங்களோட வேன் வந்துருச்சு. நாங்கள் கொலம்போவில் இருந்து நுவரெலியா போகணுங்க. நுவரெலியாவுக்கு 5 மணி நேரம் ஹில்ஸில் போகணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இருட்டில் போனனால உங்களுக்கு அதோட அழகெல்லாம் காட்டல. பட் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ வேன் வந்துருச்சு. இப்போ ஏறி நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இன்ட்ரோவோட நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நைட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஆக்சுவலாக ஃப்ளைட் டிலே ஆகிட்டு நாங்கள் இங்கே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேர்றப்போ விடிய காலை 5 மணி கரெக்டாக 5 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். ஏன்னா கொழும்புலேருந்து 5 மணி நேரம் நூரேலியாவுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். வந்தோடனே வந்து ஃபங்க்ஷன் மோடுக்குள்ளே இறங்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து முகூர்த்த கால் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அதோட சேர்த்து மெஹந்தி ஃபங்க்ஷனும் சேர்ந்துருக்கு. அண்ட் ட்ரெஸ் கோடு வந்து பிங்க், எல்லோ, கிரீன் சொல்லியிருந்தாங்க. சரி, மோத்தி வந்து பிங்க்ல இருக்காரு, நான் வந்து எல்லோயிஷ் கிரீன்ல வந்து இருக்கிறேன். காலையில் வந்தோடனே சூப்பராக ரெடி ஆகிட்டோம். சுத்தமாக தூக்கமே இல்லைங்க. ஏன்னா ஃப்ளைட்டு டிலே, எங்களுக்கு டைம் அந்த 2.5 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் வேற இருக்கு. அண்ட் இன்னொன்று தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ஒரே டைமில் தான் இருக்கும். எங்களுக்கு வந்து அதே 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் இருக்குங்களா. ஸோ சுத்தமாக தூக்கமே இல்லை. பட் வந்தோடனே வீடே வந்து எல்லாரும் வந்துட்டாங்க, களை கட்டி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கங்கே நான் சொன்ன மாதிரி கிளிம்ஸ் எடுத்து காட்டுறேன். அண்ட் மேலே மெஹந்திக்கு வந்து செட்டப்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க, பேக்ரவுண்ட்லாம் போட்டு, அது எல்லாத்தையுமே காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக குளிரான ஊர் நுவரெலியா. ஆனால் காலையில் வெயில் வந்து பயங்கரமாக சுளீர்னு அடிக்குது. பட் பரவாயில்ல, சில்லுன்னு தான் இருக்கு. கொஞ்சம் அந்த சில்னஸ் இருக்கு. ஆனால் வெயில் வந்து சுளீர்னு அடிக்குது. இதான் வந்து என்னோட காஸ்டியூம். இது வந்து நான் கேஎல்ல எடுத்தேன், பிரிக்ஃபீல்ட்ஸ்ல. அந்த கடை பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
ஸோ நான் கேஎல்ல தான் எடுத்தேன். பட் அப்படியே வாங்க நம்ம என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆல் ரைட், வெல்கம் டு அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் முகூர்த்த கால் வந்து நடுறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற முகங்கள் எல்லாம் தான் நெக்ஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸில் நம்ம கூட ட்ராவல் ஆவாங்க. எங்கள் அத்தை, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா, என் கசின்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ கனடாலேருந்து ஒரு கசின் வந்திருக்காங்க, அத்தை மாமா வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க, பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து தான் 2 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. அப்புறம் சென்னையிலேருந்து ஒரு கேங், திருச்சியிலேருந்து ஒரு பெரிய கேங், இந்த மாதிரி எல்லா கேங்கும் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். ரொம்ப ஹாப்பி. அண்ட் காலையில் வந்து முகூர்த்த கால் முடிச்சுட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் இதுதாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஜெட்லாகில் தான் இருந்தாலும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தோன்னா அழகாக ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து காலையில் முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நடக்கிறத வந்து நான் நேச்சுரலாகவே விடுறேன் பாருங்க. இதுங்க நூல் எடுத்துட்டு வரேன். நூல் இல்லை, துணி எடுத்துட்டு வரேன். என்ன மாமா வச்சிருக்கீங்க உள்ள? நவதானியம் தொட்டு வைக்கலாம் 7 இடத்துல. மஞ்சள் பூசணும்னா கூட பூசி. கொஞ்சம் இருங்க சக்தியா, இன்னும் வேலை இருக்கு. இந்த காயின்ஸ் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக எனக்கும் மோத்திக்கும் கல்யாணம் ஆகி 10 இயர்ஸில் நாங்கள் ஒரே ஒரு கல்யாணத்தை இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஆத்விக் ரொம்ப சின்ன குழந்தை, 1.5 வயசு. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னால் இன்வால்வ் ஆக முடியல. அவள் ப்ராப்பராக டாப் டு பாட்டம் இறங்கி இன்வால்வ் ஆகி பண்ணது வந்து இந்த கல்யாணம் தான். அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று எல்லா ரிலேட்டிவ்ஸும் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கனால எல்லாரும் அவங்க ஸ்டோரிஸ் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தாங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அப்படியே பிளைண்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். செம ஃபன்னாக இருந்துச்சு. ஆமா வைங்க இங்க பாருப்பா, வரலாறு பின்னாடி பேசணும்ல, வந்தீங்க செஞ்சீங்க அப்படின்னு இல்லையா. அண்ட் தென் இவங்களாம் வந்து மென் ஆஃப் த ஹவுஸ். இதில் வந்து இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பொட்டு வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பண்ணிட்டு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு போஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் அப்புறம் இருக்கட்டும்ப்பா, நல்ல நேரம் முடி இருக்குள்ள இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் காமனான வாய்ஸஸாக வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் நூரேலியாவில் இது நடக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ரிசோர்ஸஸே ரொம்ப கம்மிங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி தான் சரிங்களா. இப்போ கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன், எல்லாமே கிடைக்கிற ஹில் ஸ்டேஷன் கூட இல்லை. ஸோ அங்கே நடக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பந்தக்கால் நடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தண்ணியும் பாலும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வந்து வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து யார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது தான். ஃபைனலி பொட்டெல்லாம் வச்சோன்னா நம்ம வீட்டு குட்டீஸ் தான் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க ரெடியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்லாம் இவ்வளோ லேடிஸ் இருக்கணும், 7 இருக்கணும், 9 இருக்கணும், அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பந்தக்கால் நடுறத ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப மங்களகரமாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம் ஃபங்க்ஷனை. கீழே வந்து முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்ட்ரடியூசிங் டு யூ ஆல் த பியூட்டிஃபுல் பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷா வந்து ஷீஸ் அ டாக்டர் இன் லண்டன். பிரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி தான் நூரேலியாவுக்கு வந்து வந்திருந்தாங்க. அண்ட் வந்தோடனே மெஹந்தியில் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருந்தால் மெஹந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 3 பேர்த்த கூப்பிட்டுட்டு ஒரு புக்லெட்டில் வந்து மெஹந்தி டிசைன்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து யார் யாருக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அனுஷாவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மெஹந்தி காஸ்டியூம்ல ரொம்ப அழகா இருந்தா. அண்ட் உண்மையிலேயே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் நூரேலியாங்கிறது வந்து கொலம்போ வந்து ஒரு சிட்டி, பட் நூரேலியாங்கிறது வந்து ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன், ஒரு சின்ன டவுன். அதில் கிடைக்கிற ரிசோர்ஸஸில் இவ்வளோ திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு அழகாக மெஹந்தி செட்டப் மாதிரி பண்ணி எல்லாத்துக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க.
அண்ட் தென் மெஹந்தினாலே என்னங்க டான்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு இறங்கி குத்த ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ சூப்பராக நாங்கள் வந்து டான்ஸ் ஆடினோங்க. ஒரு 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஆடினோம். சின்னவங்க பெரியவங்க எந்த கணக்குமே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நான் மியூசிக் போட்டேன்னா எனக்கு காப்பிரைட் விழுகும். அதனால நான் கொஞ்சம் நான் மியூசிக் போடுறேன். பட் மற்றபடி காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் தான் நான் வந்து போட்டோட போகிறேன். அண்ட் தென் ஆத்விக் வந்து செம வைப்பு. ஆத்விக்கும் சரி அவன் கசின்ஸும் சரி ஃபுல் இறங்கி குத்திக்கிட்டாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியில் வந்து சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி பெருசாக நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்க மாட்டோம். அப்படியே ஜட்ஜ் பண்ணிட்டாலும் நாங்கள் வந்து கண்டுக்க மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லோ சாரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்கள் சித்தி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட், லண்டனில் ஒரு சீஃப் சைக்காட்ரிஸ்டாக இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்துருச்சா இறங்கி குத்தணும் அப்படிதான். ஆனால் அக்கா வந்து என் கூட இன்னொருத்தங்க பிங்க் ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்கள் அக்கா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைனர். ஸோ எதை பற்றியுமே யாருமே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கவெல்லாம் இல்லை. நம்ம வந்திருக்கிறது நம்ம ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதனால் இறங்கி ஜாலியாக ஆடலாம்னு சொல்லிட்டு ஆடினோம். கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் மேலே இப்படிலாம் ஆடிட்டு இருக்கோம்னு தெரியல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எல்லாரும் வந்து என்ன எங்களுக்கு தெரியாமல் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் வந்து ஃபஸ்ட்டு மெஹந்தி போடலை, ஏன்னா நான் ஃபுல்லாக டான்ஸ் ஆடணும். கடைசியில் தான் நான் போடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க சைலண்ட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாரும் வந்து இறங்கி குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோல் பிளேஸ் சூப்பர் வைபாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என் சிஸ்டர் இல்லை என்னோட நாத்தனார் வந்து சூப்பர். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆடலனே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் இழுத்து விட்டுட்டோம். யாருமே இன்றைக்கி உட்காரக்கூடாது, யாருமே மற்ற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, டான்ஸ் மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கணும்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க. அண்ட் பெரியவங்க சின்னவங்கன்னு யாரையும் பார்க்கல, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸ் எல்லாருமே அப்போ தான் வர ஆரம்பித்தாங்க, மெஹந்திக்குன்னு சொல்லி வர ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடினோம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல எங்கள் அம்மாவை வந்து நான் மிஸ் பண்ணுவேன், எங்கள் அப்பாவையும் மிஸ் பண்ணுவேன். பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மெஹந்தி, டான்ஸிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க லீவ்ஸ் ப்ராப்ளம்னால தான் அவங்க வந்து வரல. ஆனால் வந்திருந்தாங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அவங்க மலேசியாவுக்கு வந்துட்டு வந்தாங்க. நான் அடுத்து ஸ்ரீராம் வந்தான்னா மறுபடியும் அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு வந்து வரல. இன்னொன்று நாங்கள் போனதே வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தாங்க, ஒரு 6 days தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால தான் அவங்க வரல. பட் கண்டிப்பாக இந்த இடத்துல அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இவங்க தாங்க பொண்ணோட அம்மா, என்னோட சின்ன அத்தை. எங்கள் அத்தை செம்ம ஜாலி டைப்பு, சூப்பராக சமைப்பாங்க, செம்ம ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி என் மருதாணி எடுங்க தம்பி வீடியோவில் அப்படின்னு வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் பிள்ளைங்க ஜாலியாக இருக்கணும், பிள்ளைங்க ஜாலியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்குங்க. கல்யாண பொண்ணோட அம்மானா எவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் கூட அந்த சலிப்பே அவங்க முகத்தில் தெரியாது. பிள்ளைங்க பாட்டுக்கு நீங்கள் ஜாலியாக இருங்க, நீங்கள் எதையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. டீ காஃபி கொடுக்கறது, முறுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சப்ளைலாம் ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து மெஹந்தி போடுறப்போ டான்ஸ் ஆடுறப்பையும் ஆல்மோஸ்ட் லன்ச் டைமே வந்துருச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஃபுல் வைபாக நாங்கள் வந்து இறங்கி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. மெஹந்தி போடாதவங்கலாம் ஃபஸ்ட்டு லஞ்சை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக டான்ஸ் செஷன்லாம் முடிச்சுட்டு நான் இன்னும் மெஹந்தி வைக்கலை. சரி, மெஹந்தி வைக்க உட்காந்துட்டேன்னா அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட முடியாது, அது காயிற வரைக்கும். அதனால ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு
2 மணி நேரம் வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறோம். மாற்றி ஸ்டெப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம போடுறது தான் டான்ஸு. ஃபேமிலி ஃபுல்லாக இறங்கி குத்தி ஆடியாச்சு. இப்போ வந்து ஒரு பிரேக் எடுத்துருக்குறோம். சரி, லஞ்ச் பிரேக் எடுக்கலான்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் முகூர்த்த கால் போட்ட கையோட வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் கட்டிட்டாங்க, வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக காலையில் சரியான வெயில் அடிச்சதுங்களா. இப்போ வந்து மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நூரெலியாங்கிறது இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தாங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஒரு நாள் நாங்கள் வந்து அவுட்டிங் போகிறக்கு வச்சுருக்கிறோம். அப்போ வந்து தெளிவாக நான் வந்து சொல்கிறேன். பட் இப்போ வந்து மத்தியானத்துக்கு மேலே ஆக அந்த சில்னஸ் வந்து லேசாக வர ஆரம்பிச்சிச்சு. வெயிலெல்லாம் போயிடுச்சு, அந்த மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ முடிஞ்சிற டைமில் தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் நிறையா வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபேமிலி எல்லாருமே எடுத்து ஃபேமிலி குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால என் ஃபோன் யார்கிட்ட இருக்குன்னே பாதி நேரம் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ வந்து முன்னாடி காட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னலாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம், பால் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் சாதம், அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து காரமாக சட்னி மிளகா மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் பரபரப்பாக இந்த முகூர்த்த கால் நடுவில் சாப்பிட்டதுனால அது எடுக்கலை. பட் லஞ்ச் என்னன்னு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹில் மாதிரி இருக்குது. மேலே ஏறி தான் நம்ம வீட்டுக்கு வரணும். அண்ட் இங்கே பாருங்கள், மலையில் அப்படியே மிஸ்ட்டு வந்து லேசாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் தான். இது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே ரெசிடென்ஷியல். அதுக்கு பின்னாடி ரிசார்ட் அதெல்லாம் இருக்குது. அண்ட் வீடு வந்து நம்ம வீடு வந்து இங்கே இருக்குது. வாழை மரம் தோரணம் வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த 2 கேட் நிறைய அளவுக்கு வந்து கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து கட்டியிருக்கிறாங்க. அண்ட் எல்லா கூட்டமும் உள்ளே தாங்க இருக்குது. ஓகேங்களா? அண்டு கார்டன் வந்து எங்கள் சின்னத்தை சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறையா ஸ்ட்ராபெரியெல்லாம் வந்து அறுவடை பண்ணி இங்கிருந்து ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வெதர் தான் வந்து நல்லா சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம். ஓகேங்களா? லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அம்பால்ஸ்ன்னு ஒரு கடை இருக்குங்க. கடை ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். நம்மளை மாதிரி இங்கே வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவோம், டக்குன்னு போய் வாங்கிட்டு வருவோம், அப்படிலாம் இல்லை. லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அம்பால்ஸ்லேருந்து நார்மல் மீல்ஸ், சாப்பாடு, புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம், இந்த மாதிரி தான். டேஸ்ட் வந்து நம்ம ஊர் ரைஸுக்கும் இவங்க ஊர் ரைஸுக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் மற்றபடி எல்லாமே டேஸ்ட் எல்லாம் ஓகே தான். நாங்கள் வந்து எனர்ஜி வந்து எங்களுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆனால் கிட்ஸுக்கு வந்து எனர்ஜி ட்ரெயினே ஆகலை. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் உற்சாகமாக வந்து ஆட ஆரம்பித்தாங்க. போதுங்க வந்து கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரைடோட மெஹந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 PM ஆயிடுச்சுங்க. காலையில் ஆரம்பிச்சது முடிக்கும் போது ஆஃப்டர் லஞ்சே வந்து ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் சாப்பிடாம அப்படியே கை நீட்டி உட்காந்துட்டு இருந்தா. ஆனால் ரொம்ப அழகாக வந்து போட்டிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரிகேட்டாக வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அனுஷாவுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஆரம்பித்தேன். எனக்கு ஆரம்பிக்கும் போதே ஆக்சுவலாக ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வந்து கேட்டிருந்தேன். ரொம்ப நிறையா கச்சமுச்சான்னு இருக்க மாதிரி கேட்கல. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் வந்து கேட்டிருந்தேன். நான் அவங்களே சூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப அழகாக வந்து போட்டு விட்டுருந்தாங்க. 2 கையிலையுமே அவங்களா டிசைட் பண்ணி போட்டது தான். நான் வந்து சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பட் கச்சமுச்சான்னு இருக்கக்கூடாதுன்னு. பட் அவங்களே வந்து அழகாக எனக்கு டிசைன் பண்ணி போட்டு விட்டாங்க. கீழே வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆக டைம் ஆயிடுச்சு. நான் அடுத்த நாள் வந்து பெண்ணழைப்பு இருக்குது. ஸோ பெண்ணழைப்புக்கு தட்டு சீரெலாம் வைக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அழகாக வந்து மோத்தி எங்கள் மாமனார் எல்லாரும் சேர்ந்து வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தட்டு இருக்கணுங்கிற கன்ஃபியூஷன். ஒருத்தங்க வந்து ஒன்னொன்று சொல்லுவாங்க, ஒருத்தங்க இதை எடுப்பாங்க, ஒருத்தங்க இன்னொன்று எடுப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவில் இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பேக் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கே நைட்டு ஒரு 8-9 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் போய் படுத்தா தான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து எந்திரிக்க முடியும். ஸோ பிளேட்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல் ரைட்டுங்க. நாங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6:45. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நைட் 9:30 மணி. அண்ட் எங்களோட ஸ்லீப் டைம் வந்து வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு
ஃபியூ வீக்ஸாகவே ஒரு 1.5 மாதமானு வச்சுக்கோங்களேன். 1.5 மாதமே பார்த்தீங்கன்னா எங்களோட பர்சனல் ரொட்டீனில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஸ்கின் கேர் பார்த்துக்கிறதாகட்டும், அப்புறம் டயட் ரொட்டீனில், டயட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான டயட்லாம் கிடையாது, சின்ன சின்ன அடிஷ்னலான கேர் எடுத்துக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி நிறையா ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணோம். அதில் முக்கியமாக நாங்கள் ஃபாலோ பண்ண ரொட்டீன் வந்து 9 o'clock ஃபோனோட வைஃபை மொபைல் டேட்டா எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 9 o'clock பெட்டுக்கு போயிடணும். 9:30க்கு ஸ்லீப்பு. அந்த 9:30 ஸ்லீப்புங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். அன்லஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை இருக்குது இது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இல்லாத வரைக்கும் இந்த தூக்கத்துக்கு வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பழகிட்டோம். ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு வந்து அப்படியே தள்ளுது. இன்ஃபேக்ட் நேற்றெல்லாம் தூங்காதனால ரொம்பவே தள்ளுது. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்க போகிறோம். நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் அழைப்பு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அது வந்து கோயிலில், பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து போய் நடக்கும். அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.